அந்தேரி கிழக்கு விஜயநகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதியில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு முதல் கனிவரை பூஜை விமரிசையாக நடைபெற்றது. அகிலத்திற்கும் பொதுவாக நடைபெற்ற இந்த முதல் கனிவரை பூஜையில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கனிவரை பூஜை என்பது முதல் மாலை போட்டவருக்கு மட்டுமல்ல, முதலில் மண்ணில் பிறக்கும் குழந்தை முதல் மண்ணில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது கனிவரை பூஜையாகும். ஒரு இறை ஆலயத்தில் கன்னித்தன்மை உடைய தெய்வத்துக்கு உரிய பூஜை சிறப்பாகும். இதிலிருந்து பிறப்புக்கும் பிறந்து வளரும் குழந்தைகளுக்கும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சர்வ சக்திகளுக்கும் முதல் தன்மை உடைய பூஜை கூறிய தன்மையாகும். இந்த தன்மையின் வண்ணம் ஒவ்வொரு மனிதனும் மண்ணில் பிறப்பிலிருந்து வாழும் வரை நல்ல தன்மை கனிந்தனை கனிவுக்குள் வாழ வேண்டும், வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். கனிவரை பூஜை என்பது முதல் வீடு கட்டி உள்ளே செல்லும் வகை கனிவரை பூஜை. முதல் தொழில் ஆரம்பிக்கும் வண்ணம் தொழில் கட்டுமான வகை, முதலாக கட்டிக்கொள்ளும் வகை, முதல் கட்டுமான கனிவரை பூஜை, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த மண்ணில் அனைத்தும் முதலில் தொடும் வகை கன்னிவரை பூஜை. நூல் படித்து நூல் எழுதுவது கனிவரை பூஜை. முதலில் ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்றால் அது கனிவரை பூஜை. கல்விக்கூடம், இப்படி முதல் வகை குறிப்பிட்டதன் வண்ணமாக கொண்டதே இந்த கனிவரை பூஜையின் அர்த்தம். முதலாக மாலை அணிந்தவருக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணில் எதை நம்மால் முதலில் தொடுகிறோமோ அதில் ஒரு குறையில்லாமல் வெற்றியடைந்து வெற்றிக்கு வழிவகுத்து நிறைவு கொண்டு நிறைவான வண்ணம் தர வேண்டும் என்பதற்காக கனிவரை பூஜை என்று அன்னை ஆதி சுயம்பு ஸ்ரீ லிங்கேஸ்வரி வகுத்து தந்த வண்ணமே இந்த கனிவரை பூஜை கட்டழகை வகுத்தெடுக்கலாம், சொல் அழகை வகுத்தெடுக்கலாம், முதல் சொல்லழகு சொல்லலாம், முதன்மை வகிக்கலாம், முதன்மை கொண்டு எழலாம். முதன்மைக்கு வண்ணமே இந்த கனிவரை பூஜையின் அர்த்தமும் மொழியும் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கனிவரை பூஜைக்கு நிறைய அர்த்தம் பொருள் இருக்கிறது. கனிவரை பூஜையை முன்னிட்டு கோவில் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிறைவாக அன்னதானம் நடைபெற்றது. முதல் கனிவரை பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதி தலைவர் ஆதிகுரு தங்கத்துரை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார். பாட தாயே லிங்கேஸ்வரியே வருவியா, பாட்டு பாட தாயே லிங்கேஸ்வரியே வருவியா, என் பாவம் தீக்க தாயே லிங்கேஸ்வரியே வருவியா, பாவியான் தேடி வந்தேன் பாவம் தீக்க தாயே லிங்கேஸ்வரியே வருவியா, தவித்தேன் ஓடி வந்தேன் தாயே லிங்கேஸ்வரியே வருவியா, பாட்டு பாட தாயே லிங்கேஸ்வரியே வருவியா. கோட்டைக்குள்ளே தேடி வந்தேன் தாயே நீ வருவியா, என் குறை போக்கிடவே தாயே நீ வருவியா, செய்த பாவம் அறியலையே தாயே நீ வருவியா, எனக்கு மட்டும் இந்த நிலை ஏன் அம்மா தாயே நீ வருவியா, எண்ணி எண்ணி வந்திருக்கேன் உன்னை தேடி தாயே நீ வருவியா, பாட்டு பாட தாயே லிங்கேஸ்வரியே வருவியா. எண்ணத்திலே உள்ள நல்ல ஏக்கங்களை போக்கிடவே தாயே நீ வருவியா, மனதினிலே மற்றவரை கெடுத்ததில்லை தாயே நீ வருவியா, லிங்கேஸ்வரி மன வச்சா உள்ளத்திலே தாயே நீ வருவியா, தாயை தேடி வந்திருக்கே கோட்டைக்குள்ளே தாயே நீ வருவியா,
காளியம்பை சொல்லி காத்து நிற்கே தாயே நீ வருவியா பாட்டு பாட தாயே லிங்கேஸ்வரியே வருவியா தவத்தை சொல்லி காத்து நிற்கே தாயே நீ வருவியா தாயே என் உடலினிலே உள்ள நோய்கள் எல்லாம் விலக்கிடவே தாயே நீ வருவியா கோட்டைக்குள்ளே ஒய்யாரமா அமர்ந்திருக்கா தாயே நீ வருவியா கோட்டை கட்டி வடக்கு வாசல் உருவெடுத்து அமர்ந்தவளே தாயே நீ வருவியா கோட்டை தாயை கண்டிருந்தால் குறையில்லை என்று சொல்லி வந்திருக்கேன் தாயே நீ வருவியா பாட்டு பாட தாயே லிங்கேஸ்வரியே வருவியா